வணக்கம். தமிழகத்தோட வானிலையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அடுத்த சில நாட்கள்ல என்ன காத்திருக்கு, ஏன் இந்த மாற்றம் நிகழப்போகுதுன்னு நாம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தோட வானிலை மாறப்போகுதான்னு கேட்டா ஆமா, மாறத்தான் போகுது. அதுவும் ஒரு பெரிய அளவுல. சரி, இந்த மாற்றம் எப்படி நடக்கப் போகுது? வாங்க, ஒவ்வொரு நாளா என்ன நடக்கும்னு விரிவா பார்க்கலாம். இந்த மாற்றத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நேத்து, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வானிலை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு நெசர் பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா, நேத்து தமிழ்நாட்டுல தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே வேலூர் வரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல பரவலா மழை பதிவாகியிருக்கு. ஆனா மழை பரவலா பெஞ்சதை விட அதோட தீவிரம் தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சில இடங்கள்ல மிக கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வேலூர், திருப்பத்தூர் பகுதிகள்ல 104 மில்லிமீட்டர் அளவுக்கு பயங்கரமான மழை பதிவாகியிருக்கு. அது மட்டும் இல்ல, பச்சூர் மாதிரியான இடங்கள்லயும் 84 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேத்து மழை அங்கங்க செதறி பெஞ்சாலும் ரொம்ப தீவிரமா இருந்திருக்குன்னு தெரியுது. ஆனா நாம இப்ப பேச போற அந்த பெரிய மாற்றம் இந்த மொத்த அமைப்பையுமே மாத்தப்போகுது. சரி, இனிமே இன்னிக்கும் நாளைக்குமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது அக்டோபர் 6, 7ஆம் தேதிகள்ல என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சின்ன தற்காலிகமான ஒரு இடைவெளிதாங்க. அப்படியானா இன்னைக்கு மழை இருக்காதான்னு கேட்டா மழை கண்டிப்பா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. மழையோட தீவிரம் குறையாது. ஆனா மழை பெய்யற இடங்களோட பரப்பளவு, அதாவது ஏரியா, மாநிலம் முழுசும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னைக்கு மழையோட கவனம் முக்கியமா கடலோர மாவட்டங்கள்லயும் அதை ஒட்டி இருக்கிற உள் மாவட்டங்கள்லயும் தான் இருக்கும். மதியத்துக்கு மேல அங்கங்க இடியோட மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு, அதாவது 7ஆம் தேதி, இந்த மழைப்பகுதி இன்னும் கொஞ்சம் உள் மாவட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். வானிலை அமைப்பு தன்னோட மாற்றத்தை மெதுவா தொடங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். சரி, ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி இந்த 2 நாள் கேப் ஏன் வருது? இதுக்கு காரணம் வளிமண்டலத்துல நடக்கிற ஒரு போட்டிதாங்க. 2 வெவ்வேறு வானிலை அமைப்புகள் ஒன்னோட ஒன்னு மோதுது. இந்த 6, 7 தேதிகள்ல மழை குறையறதுக்கு முக்கிய காரணம் கர்நாடகா, கேரள பகுதியில இருக்கிற இந்த உயர் அழுத்த அமைப்பு தான். இத வளிமண்டலத்துல நடக்கிற ஒரு பெரிய போராட்டமாவே நீங்க நினைச்சுக்கலாம். இந்த உயர் அழுத்த அமைப்பு ஒரு பிளாக்கர் மாதிரி செயல்பட்டு தமிழ்நாட்டோட உள் மாவட்டங்களுக்கு வர ஈரப்பதத்தை தடுத்து நிறுத்துது. ஆனா இப்போ ஒரு புது பிளேயர் களத்துல இறங்க போறாரு. அதுதான் இந்த வளிமண்டல சுழற்சி. இதுதாங்க நமக்கு மழைய கொண்டு வரப்போகுது. இந்த சிஸ்டம் ஒடிஷா கடற்கரைக்கு அந்த பக்கம் உருவாகி தமிழ்நாடு வரைக்கும் ஒரு கனெக்ஷன் செயின் மாதிரி வரப்போகுது. சரி வாங்க, இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோம். அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து மொத்த சினாரியோவும் மாறப்போகுது. இந்த மாற்றத்தை நாம இப்படி சுலபமா புரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 6, 7ல உயர் அழுத்தம் மழையை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா 8ஆம் தேதி ஒரு டர்னிங் பாயிண்ட். வளிமண்டல சுழற்சி சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஈரப்பதத்துக்கான கதவுகளை அகலமா தொடர்ந்து விட போகுது. இதோட அர்த்தம் என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து இனிமே காத்தடிக்கிற ஏரியான்னு ஒண்ணு கிடையாது. தமிழ்நாடு முழுவதுமே மழை பெய்யுற ஏரியாவா மாறப்போகுது. சரி, இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பா மழைக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற பகுதிகளுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மொத்த மாற்றத்திலே ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் மழையே இல்லாம காஞ்சு போயிருந்த பகுதிகளுக்கு கூட இப்போ நல்ல மழை கிடைக்கப் போகுது. நீங்க தாராபுரம், குண்டடம், பல்லடம், உடுமலைப்பேட்டை, காங்கேயம், வெள்ளக்கோயில், பழனி, அரவக்குறிச்சி இந்த மாதிரி பகுதிகள்ல இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி இதுதான். வளிமண்டல சுழற்சியோட வருகை கடைசியா உங்க பகுதியும் மழையோட ரூட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, இது ஏதோ 1 நாள் 2 நாள் விஷயம் கிடையாது. அடுத்தடுத்து வர்ற சிஸ்டம்ஸ் காரணமா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு, அதாவது அக்டோபர் 17 வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் பரவலான மழை நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ மொத்தத்துல சொல்லப்போனா செய்தி இதுதான். கண்டிப்பா நம்பிக்கையோடு இருங்க, மழை வரப்போகுது. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, இந்த வானிலை அமைப்புகள் எப்படி மாறுதுங்கிறதையும் இப்போ நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்.